Hi, hello everyone. So நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா C ல இருக்க strstr ஃபங்க்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். So இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்க ஒரு ஸ்ட்ரிங் வந்து இன்னொரு ஸ்ட்ரிங்குள்ள இருக்கு அப்படிங்கறத நீங்க ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாம். So அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. So அது எப்படி பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். So இந்த strstr ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எதுல இருக்குன்னா string.h அப்படிங்கற ஹெடர் ஃபைல்ல இருக்கு. So அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். So first strstr. So இது வந்து ரெண்டு பாராமீட்டரை அக்செப்ட் பண்ணோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன அக்செப்ட் பண்ணோம், நம்ம எந்த ஸ்ட்ரிங்ல வந்து நம்ம தேட போறோம் நோ ஸ்ட்ரிங் அப்படிங்கறத. ஸோ str1. ஸோ இதுதான் நம்ம சர்ச் பண்ண இந்த ஸ்ட்ரிங்ல தான் நம்ம சர்ச் பண்ண போறோம். அண்ட் str2 வந்து என்னன்னா நம்ம அந்த எந்த வார்த்தையை நம்ம str1ல சர்ச் பண்ண போறோமோ அந்த ஸ்ட்ரிங். ஓகே, ரெண்டு பாராமீட்டர் அக்செப்ட் பண்ணோம். ஓகே, இது ரிட்டர்ன் பண்ற வேல்யூ தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து எது ரிட்டர்ன் பண்ணா str2 வந்து str1ல எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கறத ரிட்டர்ன் பண்ணும். அதாவது அது பாயிண்ட் ரிட்டர்ன் பண்ணும், அந்த அட்ரஸ் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ str2 வந்து str1ல எங்கேயுமே இல்லாட்டா அது நல் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம இதில் நிறைய யூஸ் பண்ணலாம் str ஃபங்க்ஷனை. ஸோ ஓகே, அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் strக்கு. ஓகே ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணிடுவோம். ஓகே, str1 அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணிடுவோம். ஓகே, நான் இப்போ str1 அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது எனக்கு சர்ச் பண்ணணும். ஓகே, இன்னொரு ஸ்ட்ரிங்கை நான் சர்ச் பண்ணணும். அதுக்கு ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணி str2ன்னு நான் இதில் சே அப்படிங்கிற வார்த்தையை நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, அந்த சேங்கிற வார்த்தை எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத சர்ச் பண்ணணும்னா ஈஸியாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சேங்கிற வேர்டு வந்து இதில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம். ஸோ ஓகே, இஃப் என்ன பண்ணலாம்னா இந்த ரிட்டர்ன் டைப் strstr ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் டைப் நம்ம யூஸ் பண்ணி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கேரக்டர் நம்ம இது வந்து ஒரு பாயிண்ட் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படி தானே. ஓகே, ஒரு ptr அப்படின்னு ஒரு பாயிண்ட் ரிட்டர்ன் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ strstr ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணி ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம str1 பாஸ் பண்ணுவோம். str1. ஓகே, இதில் தான் நம்ம சர்ச் பண்ண போகிறோம். அண்ட் str2 தான் நம்ம இதில் str1ல இருக்கான்னு பார்க்கணும். ஸோ str1. ஓகே, இப்போ என்ன ஆகும்னா str1 வந்து str2 இப்போ என்ன ஆகும்னா str2 வந்து str1ல எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத சர்ச் பண்ணோம். ஓகேங்களா, இப்போ என்ன ஆகும்னா இது அதோட பொசிஷன், அதாவது இந்த இப்போ சேங்கிறது இந்த இடத்துல இருக்குது அப்படி தானே. அப்போ என்ன ஆகும்னா இந்த பொசிஷனோட அட்ரஸை இது வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அது ptrல ஸ்டோர் ஆகும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா இஃப் ptr நாட் ஈக்குவல் டு நல்லாக இருந்துச்சுன்னா என்ன மீனிங்னா ஸோ அந்த ஸ்ட்ரிங்கு வந்து நம்ம ஒரிஜினல் ஸ்ட்ரிங் str1ல இருக்குது அப்படிங்கிறத நமக்கு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரிங் ஃபவுண்ட். ஓகேயா, இல்லாட்டா எல்ஸில் நாட் ஸ்ட்ரிங் ஃபவுண்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகேயா, ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரிங் ஃபவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ ஏன்னா நம்மளுக்கு வந்து சேங்கிற வார்த்தை இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல இருக்கு. ஓகேங்களா, இப்போ இல்லாத ஒரு வார்த்தையை நம்ம சர்ச் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சேக்கு பதிலாக யூடியூப். ஸோ யூடியூப்ங்கிற வார்த்தையை நான் இப்போ சர்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளுக்கு இப்போ யூடியூப்ங்கிற வார்த்தையில் இல்லை, அதனால நல் ரிட்டர்ன் ஆயிடுவோம். ஸோ அதனால நம்ம எல்ஸ் கண்டிஷன் வந்து நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா, இதை நம்ம இன்னொரு மெத்தட்லையும் யூஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா இப்போ நம்ம சே அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேங்களா, சேங்கிற வார்த்தை எந்த இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணலாம். அது எப்படின்னா இது என்ன ஆகுதுன்னா இது இருக்கிற பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சே இருக்கு இந்த அட்ரஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அப்போ என்னன்னா இந்த அட்ரஸ்லேருந்து நம்ம பேஸ் அட்ரஸை மைனஸ் பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு இந்த இண்டெக்ஸ் கிடச்சிரும். ஸோ அந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா இண்டெக்ஸ் எடுக்கலாம். ஸோ அப்போ என்னன்னா இன்டீஜர் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம் str1ஓட பேஸ் அட்ரஸ். ஓகே, str1 மைனஸ் str1ஓட பேஸ் அட்ரஸ்லேருந்து ptr நான் மைனஸ் பண்ணியாச்சுன்னா எனக்கு இண்டெக்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா, இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா ptrல இருந்து நான் மைனஸ் பண்ணணும். ஓகே, நான் மாற்றி மைனஸ் பண்ணிட்டேன். ஓகே, ptr தான் இருக்கலே நம்ம பெரிய அட்ரஸ். ஓகே, நம்ம அப்போ ptrல இருந்து பேஸ் அட்ரஸை மைனஸ் பண்ணணும். ஓகே, நான் இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். சாரி,
ஸோ இப்போ 9 அப்படிங்கிறது நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது என்னன்னா நமக்கு 9வது இண்டெக்ஸில் இருக்குது, நீங்களே பார்க்கலாம். ஸோ 0 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9th இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு என்னன்னா 9 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் இண்டெக்ஸையும் ஈஸியாக நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் அந்த பிடிஆரில் ஸ்டோராக இருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த வேர்டுக்கு அப்புறம் இருக்கிற ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு அப்படியே பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ அந்த பிடிஆரை பிரிண்ட் பண்ணுறேன். அந்த பிடிஆரை பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வேர்டுக்கு அப்புறம் இருக்க அப்படி அந்த பொசிஷனுக்கு அப்புறம் அந்த 9th இண்டெக்ஸ்க்கு அப்புறம் இருக்க வார்த்தை அப்படியே எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு பர்டிகுலர் வேர்டுக்கு அப்புறம் இருக்க ஸ்ட்ரிங்கை மட்டும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.